அம்மா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்கள் இரு தெய்வங்களையும் வணங்கி அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஆணைக்கு இணங்க முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளர் அவருக்கு ஆணைக்கு இணங்க நேற்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. நம்ம லால்குடி தொகுதி சட்டமன்ற தொகுதியை பற்றி நான் பேசுறதுக்கு. அந்த இதில் எலிஃபெண்ட் அதை பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை உடனே சிஎம் பார்த்துட்டு அதுக்கு அனிமல்ஸுக்காக, எலிஃபெண்ட்டுக்காக, யானைக்காக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ரொம்ப கோயம்புத்தூர் தடாகம் அந்த மாதிரி அந்த ஏரியாவில ரொம்ப அந்த ஆள்க வர்றதை உயிர் சேதம் ஆயிட்டு இருந்துச்சு. அதுகளுக்கு சரியான தொட்டி அமைச்சு அந்த வேலி அமைக்குமாறு கேட்டு மனு கொடுத்திருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டு அவங்க நல்ல முறையில் வெளியிட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்ம லால்குடி தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் சிவில், கிரிமினல் மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் இருக்குது. இதுவரை சொந்த கட்டிடத்தில் இல்லாமல் இருக்கு, வாடகை கட்டிடத்தில் தான் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு ஆங்கரை அரசு பாலிடெக்னிக் அருகில் உள்ள சிவஞான கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இடம் நீதிமன்றம் வளாகம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை கட்டுமான பணிகள் தொடங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு நீதிமன்ற அமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட கவனம் செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட இடம் தொடர்பான நடவடிக்கைகளை விரைந்து முடித்து லால்குடி சிவில், கிரிமினல் மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் திருச்சி மாவட்டம் லால்குடி சிறைத்துறை பணியாளர்கள் நலன், சிறைத்துறை பணியாளர்களின் நலன், பணிச்சூழல் மேம்பாட்டு மற்றும் நீண்டகால நிலுவையில் கோரிக்கைகளுக்கு அரசு உரிய தீர்வு வழங்க வேண்டும். குறிப்பாக காவல்துறையில் நடைமுறையில் உள்ளதை போன்று சிறை காவலர்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களுக்கு பணி நிறைவு அடிப்படையின் காலமுறை பதவி உயர்வு வழங்கும் முறையை உடனடியாக அமல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவல் நிலையத்தில் முன்பு அதிகமான காவலர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்ப குறைவான காவலர்கள் இருக்கிறார்கள். கூடிய சீக்கிரத்தில் நியமிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.